செகண்ட் சம் என்ன அப்படின்னு பாருமா. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, பிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, சிங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் வெரிஃபை தட் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ரெண்டுக்கும் என்னம்மா டிஃப்ரென்ஸு? இது என்னது, எப்போவுமே நம்ம ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ராக்கெட்டில் பி ப்ளஸ் சி கொடுத்துருக்காங்க. ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸையும் சிங்கிற மேட்ரிக்ஸையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற ஆன்சரோட திரும்ப ஏயை நம்ம ஆட் பண்ணணும். இங்கே வந்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பியை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற ஆன்சரோட சியை ஆட் பண்ணணும். இது மாதிரி மாற்றி ஆட் பண்ணாலும் இது ரெண்டும் எப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. அப்போ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பி ப்ளஸ் சி தான் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்க்கணும். அப்போ பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு, டேரெக்டாகவே நான் போட்டுறேன், பியோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது 2 இங்கே என்ன இருக்குமா 8 இருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஆட் பண்ணி டேரெக்டாக 10ன்னு எழுதலாமா. இங்கே நல்லா பாரு, இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ 2 + 8 இங்கே என்ன வந்துடும் 10. நெக்ஸ்ட்டு இங்கே 3 இருக்குது, இங்கே அதே இடத்துல இங்கேயும் 3 தான் இருக்குது. ஸோ 6, 3 + 3 6ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அப்போ 4 + 4 இங்கே 8. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரெண்டையும் ஆட் பண்ணு, இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2. 9 - 2 நல்லா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 9 - 2ங்கும்போது 9லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணுவேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 7. நெக்ஸ்ட்டு 2 இங்கே 3, ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், 2 + 3 இங்கே 5. அப்புறம் என்னதுமா, இங்கே -7 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ரெண்டும் வேறு வேறு சைன். ஸோ என்ன பண்ணுவோம், பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணிவிட்டு பெரியதோட சைன் என்னவோ அதை தான் போட போகிறோம். ஸோ 7லேருந்து 2வை மைனஸ் பண்ணிங்கன்னா -5 வந்துடும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போது 4லேருந்து 1 நம்ம இங்கே 4 இங்கே 1, ஸோ ரெண்டுமே சேம் சைன் தான். அப்போ ஆட் பண்ணிடுங்க 5. இங்கே -1 இங்கேயும் -1, அப்போ சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போடுவேன். ஸோ இங்கே -1ஐயும் ஆட் பண்ணால் -2. இப்போது பி ப்ளஸ் சி என்னென்னு பார்த்தாச்சு. அப்போ பி ப்ளஸ் சி என்னென்னு பார்த்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கணுமா. அப்போ இங்கே ஏயோட வேல்யூவை இங்கே கிடச்சிருக்கிற ஆன்சரோட ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஏங்கிறது இது மேலேயே இருக்குது. ஏல ஃபஸ்ட் எலமெண்ட் என்னது 4, இங்கே ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன 10, ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளவு 14. நெக்ஸ்ட்டுமா இங்கே 3, இங்கே என்ன இருக்குது 6, 6 + 3 எவ்வளவு 9. அடுத்தது இங்கே ஒரு 1 இருக்குது, இங்கே ஒரு 8 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 9. அதே மாதிரி இங்கே 2, இங்கே 2 ஆட் பண்ணி 4, இங்கே என்ன வந்துடும் 10 வந்துடும். இங்கே -8 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ வேறு வேறு சைனுங்கும் போது என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி எழுதணும், -3 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே பாரு, இங்கே 1 இருக்குது, இங்கே -5 இருக்குது. ஸோ இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா -4. இங்கே அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 5 இருக்குது, இங்கே 0 இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னது தான் 5 தான். இங்கே -4, இங்கே -2. ஸோ ரெண்டும் சேம் சைனாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி அதே சைனை போடணும். அப்போ இங்கே என்ன வந்துடும் -6 வந்துடும். இப்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியோட வேல்யூ என்னென்னு நான் கண்டுபிடிச்சி வச்சாச்சு. அப்போ தான் நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, இதை நம்ம என்னென்னு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்னதை ஃபைன் பண்ணணும், அப்போ ஏ ப்ளஸ் பிங்கிறது என்னென்னு தான் நான் சால்வ் பண்ணி காட்டணும். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏ இங்கே இருக்குது, தோ இருக்குது பாருங்கள், இதை டேரெக்டாக இப்படியே வச்சு பார்த்துடலாமா. ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். 4 + 2, முதல்ல ஏ ப்ளஸ் பிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ 4 + 2 வருது, 4 + 2 என்ன வந்துடும் 6. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, டேரெக்டாக 3 + 3, 3 + 3 6. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், 4 + 1 5 வந்துடுது. அதுக்கப்புறம் 2 1 ஆட் பண்ணால் 3, இங்கே 3 இங்கே 9 இருக்குது. அப்போ 3ஐயும் இங்கே ஒரு 9ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் 12. நெக்ஸ்ட் இங்கே ஒரு -8, இங்கே ஒரு 2 இருக்குமா. அப்போ -8லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணிட்டா -6 வந்துடும். அப்புறம் இங்கே 1 -7, ஸோ -7லேருந்து 1 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா -6. இங்கே 0, இங்கே 1, அப்போ 1 வந்துடும். இங்கே -4, இங்கே -1. ஸோ ரெண்டும் சேம் சைனாக இருந்தால் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி அதே சைனை போடுவேன். ஸோ -5. அப்போது ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இந்த ஆன்சரோட சி ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ஆன்சரோட நான் இங்கே இருக்கக்கூடிய சி, இந்த இருக்குது சியை ஆட் பண்ணிட்டா, இங்கே உள்ள ஃபஸ்ட் நம்பர் என்ன 6, இங்கே உள்ள ஃபஸ்ட் நம்பர் என்னம்மா 8. அப்போ 6ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணி நான் டேரெக்டாக எழுதுகிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு, எனக்கு என்ன கிடச்சிரும், ரெண்டையும் ஆட் பண்ணால் 14. அடுத்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 9, அடுத்த ரெண்டையும் ஆட் பண்ணுறேன் 9 வருது. அதுக்கப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 4, 10 -3,
-4 5 -6ன்னு கிடைக்குது. இப்போ பாரு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 ஈக்குவேஷனும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃப்ரம் 1 and 2 எதெல்லாம் ஈக்குவல்? a + b + c. a + b + c is equal to a + b + c. இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? செகண்ட் சம் புரிஞ்சுதாம்மா?